இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃபுட்டு தான் செஞ்சிருந்தேன். உப்புமா வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்னுடைய ஃபேவரட் டிஷ் உப்புமா தான். எப்பயுமே அடிக்கடி வந்து கிராமத்தில் நாங்கள் சாப்பிட்டுட்டே இருப்போம். ரொம்ப டேஸ்ட் அப்போலாம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இப்போலாம் உப்புமான்னு சொன்னாலே ரொம்ப வந்து வாய் இழுக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வந்து பின்னாடி பிள்ளைங்க சோறு போடுவாங்கன்னு மட்டும் கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. அதுவும் 2K பிள்ளைங்ககிட்டலாம் சுத்தமாகவே எதிர்பார்க்க முடியாது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வானாலே நீயே போய் எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லிலாம் பசங்க சொல்கிறாங்க. ஏன்னா காலமும் அந்த மாதிரி இருக்குது. 2K பிள்ளைங்களுடைய மைண்ட் செட்டும் அந்த மாதிரி இருக்குது. அதனால் தயவுசெய்து நம்ம பிள்ளைங்க வந்து நமக்கு சோறு போடுவாங்க அப்படின்னு மட்டும் அந்த ஒரு நினப்பில் வந்து நினச்சிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்போவுமே செய்யுங்க. ஆனால் நமக்கு இவங்க சோறு போடுவாங்க, நம்ம பையன் சோறு போடுவான், பொண்ணு சோறு போடுவான் அப்படின்னு மட்டும் அந்த எண்ணத்தோடு எப்பயுமே இருக்காதீங்க. உங்களை நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கோங்க. உங்களை ஹெல்த்தாக பார்த்துக்கோங்க. நம்மளால் முடியும், யாருடைய கையை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றத மட்டும் நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து எப்பயுமே ஒரே சப்போர்ட்டாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். இது என்னுடைய கருத்து.